மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எண்டன் ரூம் புன்னகை படம் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக எடுத்திருக்கிறோம். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி யூத் ஆடியன்ஸ்க்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். விஷுவலாகவும் நான் நேற்று தான் டப்பிங் ஸ்டுடியோவில் படம் என்னோடய சாங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் சாங் வந்து என்னை சாய்த்தாலே, அப்புறம் என்னத்தை சொல்ல, அப்புறம் மானெங்கும் என்ன. ஆக்சுவலி சொல்ல போனால் எல்லா சாங்ஸும் ரொம்ப விஷுவலுக்கு அப்புறம் இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ எல்லா சாங்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த சாங்ஸையும் சரி, படங்களில் இருக்கிற இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சே என்னென்னா எல்லா விஷயங்களும் ஒரே படத்தில் கொண்டு வரணும், அதுவும் பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். ஸோ அந்த அந்த பேலன்ஸ்டான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப இன்னாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் சேர்ந்து படங்கள் பார்க்கவும் வராங்க. ஸோ அதனால் அதை கலாய்ச்சிக்கிட்டு படம் சூப்பராக இருக்குடா, படம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஏன்னா எனக்கும் ஒரு அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டிமெண்ட்ஸ் அண்ட் அதாவது வேல்யூ டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப படத்தில் ரொம்ப தெரியுது. அண்ட் லைஃப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ரொம்ப திணிக்கல, ரொம்ப செட்டிலாக சொல்லியிருக்கிறோம். புரியறவங்களுக்கு புரியும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் அந்த இந்த கிளாமர் சைட் எல்லாமே ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் ஃபைட் இல்லை. ஸோ இந்த படமே ஒரு ஃபைட் மாதிரி. ஸோ அதனால் இந்த ஹோல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா சில ஃபிலிம்ஸ்லாம் இப்போது சொல்ல போனோம்னா இந்த படம்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ முகமுடி, நீதான் என் பொண்ணு வசந்தம், டேவிட், இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த படமும் சரி, ஒரு ஐ வுடன்ட் சே தட் இது வந்து ரன் ஆஃப் த மில் மாதிரி ஒரு ஃபிலிம் இதாக எடுக்கல. திரும்பவும் இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்கிற மக்கள் படம் எப்படி ரசிக்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இப்போ இருக்கிற அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி, நல்ல ஒரு ஹிந்தி படத்தில் இருக்கிற ஒரு விஷுவல்ஸ், ஒரு தமிழ் டயலாக்ஸில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ்க்கு பேசுகிற ஒரு நல்ல ஒரு விஷுவலாக இருக்கிற ஒரு படமாக இருக்கும். எல்லாரோட மனசுலையும் போய் இந்த படம் வந்து பெனிட்ரேட் ஆகும். ஏன்னா அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் இருக்குது. இந்த படத்தில் வினய் நடிச்சிருக்காரு. வினய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள்லே இப்போது உன்னாலேல பார்த்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வினய்க்கு எப்படி இருந்ததோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இந்த படத்தில் இருக்கும். சந்தனம் சாதாரணமாக ஹீரோவை தான் கலாய்ச்சிட்டு இருப்பார், இல்லை கூட இருக்கிற ஹீரோயின் ஏதாவது கலாய்ச்சிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர் எப்பயுமே இந்த கவுண்டர் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தானத்தை தான் நம்ம இவ்வளோ படங்கள்லையும் பார்த்துருக்குறோம். சிவா மனசில் சக்தியிலேருந்து சிங்கம், புலி, என்னோட படங்களில் நான் சொல்கிறேன். அதே நரேஷ் படங்கள் எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிற ஒரு சந்தானமாக தான் பார்த்துருவேன். ஏன்னா அதில் தான் அவர் ரொம்ப பேர் போனவர். பட் இந்த படத்தில் டைரக்டர் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு காமெடியும் அவருக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது சந்தானத்துக்கோட ஆர்க்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அதுவும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்து சீரியஸான ஒரு விஷயத்த சொல்லும் போது அது சிரிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் அது கரெக்டான ஒரு ஆக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகராக இங்கே இருந்திருக்காரு, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கார், நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாகவும் இருக்கார் இந்த படத்தில். அதே மாதிரி ஒரு நல்ல அந்த காமெடியும் அவரோட ஃபோட்டோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் அ ஃபிலிம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ட்ரிஷாக்கும் எனக்கும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை, 10 இயர்ஸ் 2 பேரும் ஆச்சு எங்களோட கெரியரில் வந்து. பட் அவங்க கூட ஃபஸ்ட் டைம் ஒரு படமாக நடிக்கிறேன். அவங்களுக்கும்
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாமே அவங்க அப்பப்போ சொல்லுவாங்க, இங்கே நடக்கிற சீன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மொமெண்ட்ரியாக இருக்குது, ஒரு எல்லாமே ரியல் டைமாக இருக்குது. நான் என்னோடய லைஃப்பில் நான் திடீர்னு இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரியல் டைமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி ரிக்டாக இல்லை, இங்கேருந்து நீங்கள் வாங்க இங்கேருந்து நீங்கள் போங்க அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேஸ்டு ஒரு ஒரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இது. ஆண்ட்ரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கடல் நாந்தாங்கிற ஒரு சாங் வரும், அதிலலாம் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹெலிகாப்டர் சாப்பர்லலாம் போயெல்லாம் ஷூட்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் அந்த ரிஸ்க்கான ரொமான்ஸ் சீன்லாம் டேரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ்லாம் அவர் தான் பிளான் பண்ணார். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படத்தில். ஹாரிஸ் சார் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவர் ஆர்ஆர் பண்ணும்போது அவ்வளோ விழுந்து விழுந்து சிரித்து இந்த இதை பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தமிழ் குமரன் சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவர் இந்த படத்தை வந்து நாங்கள் நிறைய வேறு மாதிரி ஆக்சுவலி நானும் அவரும் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. பட் அந்த படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு டேரக்டர்ஸ் கொஞ்சம் மாசான படம் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படி தான் இவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவர் தமிழ் குமரன் சார் பார்த்துட்டிங்கன்னா என்டையர்லி நான் ஒரு விஷுவல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம ஒரு ஒரு மாசான ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இது பண்ணியிருந்தேன். பட் அவர் வந்து என்டையர்லி டோட்டலாக ஒரு யூத்தான ஒரு எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி ஒரு சினிமாவை ரசித்து ஒரு படம் எடுக்க வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பேஷனேட்டாக வந்து இந்த இது பண்ணார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு ப்ரொடியூசராக முன் வந்து அவர் வந்து ஃபுல் நம்பிக்கையை வச்சு, ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்டை நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். பட் செகண்ட் டைம் வந்து இவர் தான் என்னை கன்வின்ஸ் பண்ணார், இந்த கதையை நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கே கோக்கு அப்புறம் தான் கமிட் பண்ணது. ஸோ திரும்ப ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணலாம், ஒரு ஒரு பயங்கரமான விஷுவலாக ஒரு ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது இருந்தது. பட் விஷுவலாக ஒரு படமும் அமைஞ்சது. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சாஃப்டாக ஒரு ரொமான்டிக்காகவும் இருந்தது. ஒரு யூத்தாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. நீ இது ஸ்கிரிப்ட் இப்போ பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தான் ஃபுல்லாக அந்த என்கரேஜே பண்ணார். ஸோ எனக்கும் திருப்தியாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஓவர் டு த டைரக்டர். இந்த படம் வந்து ஜீவா ஒத்துக்கலைன்னா வேற யாரும் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நடிகராக வந்து இவர் அவ்வளோ அழகாக இந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் கதை வந்து எழுதும்போதே வந்து இவர் மனசில் வச்சு தான் எழுதினேன். ஆமாம், அவர் அப்பப்போ அது வேற சொல்லிட்டு இருந்தாரு, பிரதர் நான் உங்களுக்கு ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரதர், இந்த கதையை தவிர நீங்கள் தான் அப்படிங்கிற. அது ஒரு நண்பராக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதையை வந்து பொதுவாக வந்து இதில் வந்து அடுத்து 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 அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இது வந்து இதை படமாக பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டராக இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் இந்த அளவுக்கு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜீவா ஒத்துக்கிட்டதுக்கு நான் ஆக்சுவலி ரொம்ப அதுதான் முக்கியமான காரணம். இந்த படம் இப்போ நல்லா வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஜீவா உடைய உழைப்பில் ஆதரவில் தான் அது நடந்தது. ரெண்டாவது தமிழ் குமரன் சார், அவர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கமர்ஷியல் ரீதியாக யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிடலாம். இல்லைங்க இதுக்கு பிஸ்னஸ் ஆகாது, இல்லாட்டி இதுக்கு இவ்வளோ பொருள் செலவாகுது அப்படின்னு. இந்த படம் வந்து பெரிய பொருள் செலவில் ஆகுனது. ஏன்னா டெக்னிக்கலி இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கணும்னு நான் முடிவு செஞ்சேன். ஏன்னா இது வந்து ஒரு மியூசிக்கல், இதுக்கு கண்டிப்பாக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய தீவிர ரசிகராக இருந்ததுனால எனக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் போய் ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ட போகும்போது அவர் வந்து மிகப்பெரிய இயக்குநர்களோட தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் இது வரைக்கும். பட் இந்த கதையை நான் சொல்லும்போது இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டு பண்ணலாம் நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கதையாக இருக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தினால வந்து இந்த கதைக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி, ஏன்னா இதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, ஜீவாவை தவிர்த்து வினய், சந்தானம், ஆண்ட்ரியா, ட்ரிஷா, ஜெகன், நாசர், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் பார்த்தா கார்த்திக்,
ஸோ அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டில் நிறைய நாள் ஷூட் பண்ணோம். ஏன்னா இதில் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து வெளிநாட்டில் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்தியாவில் வந்து நான் ஆஃபீஸே வந்து எதுவுமே வந்து இங்கே ஆஃபீஸில் எடுக்கல, நிறைய செட்டு போட்டு எடுத்தோம். ஸோ நிறைய பொருள் செலவாச்சு. அண்ட் இந்த அந்த அந்த இந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ மியூசிக், அவ்வளோ ஆர்ஆர், அவ்வளோ நல்ல பாட்டுங்க. இப்போ ஹாரிஸ் சார்லாம் வந்து நாங்கள் கம்போசிங்கே வந்துட்டு சிங்கப்பூர் போயிருந்தோம். அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்தது. ஆனாலும் எண்ட் ப்ராடக்டாக வந்து எனக்கு திருப்தியாக இருக்குது. அதுதான் இப்போது முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் குறைச்சல் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து எல்லாரோட கோஆப்ரேஷன், அது ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும். ஏன்னா சந்தானம் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை உருவாக்குனதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து தமிழ் சாருக்கும் சந்தானம் நல்லா தெரியும். இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா சந்தானம் வந்து அவருடைய டேட்டு என்னதான் பிஸியாக இருந்தாலும் அவருடைய டேட்டு கொடுத்து, அதை தாண்டி அவருடைய நடிப்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா சந்தானம் வந்து ஒரு காமெடியனாக இல்லாமல் 3 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், மக்களுக்கு வந்து கதையை மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த 3 ஃப்ரெண்டில் ஒரு நண்பராக சந்தானம் தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து பார்த்தவங்களாம் சந்தோஷமாக, அவங்களாம் திருப்தியாக இருக்காங்க, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது என்னுடைய முதல் படம். என்னதான் ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோதான் செலவு பண்ணி இது பண்ணியிருந்தாலும் ஒரு இயக்குனருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ இது பண்ணார், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் கூட இருந்து எல்லா வேலையுமே பண்ணார் இயக்குனர். அவர் படம் மாதிரி சொல்லிட்டு ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப இது பண்ணார். அதேமாதிரி நம்ம ஜீவாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப சிறப்பு. இப்படி ஒரு நடிகர் நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி சினி ஃபீல்டில் இது பண்ணி எல்லா இதுவும் பண்ணி அவர் பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு மெனக்கெட்டு இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி. அதேமாதிரி வினய், சந்தானம் இந்த படத்தை வந்தது ஒரு முக்கியமான காரணம். இந்த முதல் படம் தயாரித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் படம் பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னுடைய முதல் தயாரிப்பில் இப்படி ஒரு படம் வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் ஒத்துழைச்ச அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு.